அண்மைச் செய்தி. இன்று முதல் ஒரு புதிய பரிணாமம் தொடங்குகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், வணக்கம். மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம். 6 ஆண்டுகளாக பாஜகவில் பயணம் செய்து வந்த பாஜகவில் தமிழக மாநில தலைவர் உள்ளிட்ட முக்கிய பொறுப்புகளை வகித்து வந்த அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகி இருக்கின்றார். ஒரு புதிய அரசியல் இயக்கத்தை அண்ணாமலை அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் பலரும் அவருடைய அரசியல் பாதையில் பயணிப்பதற்காக அண்ணாமலை அறிவித்திருக்கக்கூடிய அந்த அமைப்பில் இணையக்கூடிய விதமாக சமூக வலைதளங்களில் தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் குறிப்பிட்ட சில நிமிடங்களுக்குள்ளாக அண்ணாமலையினுடைய வலைதள பக்கத்திற்கு சென்று அவருடைய அரசியல் இயக்கத்தில் இணைந்து பணி செய்வதற்கு ஆதரவு தெரிவிப்பதாக பதிவிட்டிருக்கின்றார்கள். அண்ணாமலையை பொறுத்தவரை கடந்த ஒரு 18 மாதங்களாகவே பாஜக தலைமையிடம் கட்சியை விட்டு தான் விலக இருப்பதாக சொல்லி வந்ததாக கூறியிருக்கின்றார். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகளாக பாஜகவில் இருந்து விலகி தனித்த பாதையில் செல்ல விரும்புவதாகவும் திடீரென்று தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தன்னுடைய அடிப்படை உறுப்பினர் பொறுப்புகளில் இருந்து விலகி பாஜகவை விட்டு விலகுவதாக தமிழ்நாட்டில் இருந்து அது போன்ற ஒரு அறிவிப்பை வழங்குவதற்கு தனக்கு விருப்பம் இல்லை. அதன் காரணமாகத்தான் டெல்லிக்கு சென்றேன், பிரதமரை சந்தித்தேன், பாஜகனுடைய தேசிய தலைவர்களை சந்தித்தேன், உள்துறை அமைச்சரை சந்தித்தேன். அவர்களிடமெல்லாம் என்னுடைய விலகலுக்கான காரணம் என்ன என்பதை எடுத்து சொல்லி இருக்கின்றேன். என்னுடைய பாதை வேறு என்ற ஒரு கருத்தை தற்போது அண்ணாமலை தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் படித்த இளைஞர்கள், தொழில்நுட்பம் தெரிந்தவர்கள், இளைஞர்கள், அதாவது ஜென்செட் தலைமுறையை சார்ந்தவர்கள், 15 வயதை சார்ந்தவர்கள், இவர்களுக்கெல்லாம் அரசியல் புரிதல் வேண்டும். எங்களுடைய கட்சியினுடைய பயணம் அதை ஒட்டிதான் இருக்கும் என்ற கருத்தையும் அண்ணாமலை சொல்லி இருக்கின்றார். இளைஞர்களை பொறுத்தவரை உடனடியாக மாற்றம் வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். அந்த மாற்றத்தை தருவதற்காகத்தான் இந்த ஒரு தனித்த இயக்கத்தை தொடங்கி இருக்கின்றோம். அதே நேரம் வயதில் மூத்தவர்களுக்கு, அவர்களுடைய இறுதி காலத்தை வாழ்வதாக நினைக்கக்கூடியவர்களுக்கு போதுமான வசதிகளையும் செய்து கொடுக்க வேண்டும். எனவே அனைத்து வயதினருடைய தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய அரசியலை செய்ய வேண்டும் என்று அண்ணாமலை சொல்லியிருக்கின்றார். அதற்காகத்தான் இந்த ஒரு தனித்த அரசியல் இயக்கத்தை அறிவித்திருப்பதாகவும் கூறியிருக்கின்றார். பாரதிய ஜனதா கட்சியிலே ஒரு தமிழர் அடையாளத்துடன் இருந்தால் மட்டும்தான் முன்னேற முடியும் என்றெல்லாம் அதை நான் தேசிய தலைமைக்கு எடுத்து கூறியிருந்தேன். ஆனால் ஒரு கட்டம் வரைதான் சொல்லிக் கொண்டே இருக்க முடியும். அவர்களுக்கு மேலும் மேலும் பிரச்சனையை உண்டு செய்யக்கூடிய நபராக நான் இருக்க விரும்பவில்லை என்ற ஒரு கருத்தையும் அண்ணாமலை கூறியிருக்கின்றார். இந்த இருமொழி கொள்கை, மும்மொழி கொள்கை தொடர்பாக தன்னுடைய நிலைப்பாடு என்னவாக இருந்தது என்பதையும், பாஜக தலைமையிடம் மும்மொழி கொள்கையை விரைந்து கொண்டு வந்துவிடக் கூடாது என்பது போன்ற ஒரு சில அறிவுறுத்தல்களை வழங்கியதாகவும் அண்ணாமலை கூறியிருக்கின்றார். மேகதாது அணை பிரச்சனையிலே ஆட்சியில் இருந்த பாஜக அரசை எதிர்த்துதான் தமிழக பாஜக சார்பிலே நாங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டோம் என்பதையெல்லாம் நினைவூட்டி இருக்கக்கூடிய அண்ணாமலை, நான் எப்பொழுதும் தேசிய உணர்வு கொண்டவன், இந்தியன் என்ற அந்த ஒரு பாரம்பரியத்தோடு தான் இருப்பேன் என்றாலும் கூட மண் சார்ந்த அரசியலை முன்னெடுக்க நான் விரும்புகின்றேன் என்ற ஒரு கருத்தையும் கூறியிருக்கின்றார். இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. அதாவது தமிழர், தமிழ்நாடு என்கின்ற அடிப்படையிலும் தன்னுடைய கட்சியினுடைய கொள்கைகள் இருக்கும் என்பதை எடுத்து கூறும் விதமாக அண்ணாமலை இந்த தகவலை சொல்லியிருக்கின்றார். அதே நேரம் ஒன்றுபட்ட இந்தியாவினுடைய வளர்ச்சி, பாரதத்தினுடைய வளர்ச்சி, அந்த வளர்ந்த பாரதத்திற்குள்ளாக வளர்ச்சியில் முன்னிலையில் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்க வேண்டும் என்பதுதான் தன்னுடைய நிலைப்பாடு என்பதையும் அண்ணாமலை எடுத்து கூறியிருக்கின்றார். தான் பாஜகவில் இருந்த பொழுதும் தமிழர் என்கின்ற ஒரு அடையாளத்தோடு இருந்தேன் என்று சொல்லியிருக்கக்கூடிய அண்ணாமலை பல நேரங்களில் பாஜகவின் தேசிய தலைமையிடமிருந்து, தேசிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களிடம் நீங்கள் இந்தியராக இருக்கின்றீர்களா, தமிழராக இருக்கின்றீர்களா என்ற ஒரு கேள்வியை தான் எதிர்கொள்ள நேர்ந்ததாகவும் அண்ணாமலை கூறியிருக்கின்றார். இது பற்றி விரிவாக அவர் சொல்லவில்லை. அவர் சொல்லும் பொழுது ஒரு வரியில் அதை தொட்டு சென்று விட்டார். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களிலே அது தொடர்பாக அண்ணாமலை விரிவாக பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. இப்பொழுது பாஜக மீது எந்த விமர்சனத்தையும் முன்வைத்து விட வேண்டாம் என்ற அடிப்படையிலே அவர்களே கூறியிருந்தபடி ஒரு நாகரிகமான அரசியலை முன்னெடுக்க வேண்டும், முன்முடிவோடு இந்த கட்சியை நாம் எதிர்க்க வேண்டும், இந்த அரசியல் தலைவரை நாம் எதிர்க்க வேண்டும் என்கின்ற முன்முடிவோடு நான் யாருக்கு எதிராகவும் அரசியலை அறிவிக்கவில்லை. நான் என்னுடைய அரசியலை வளர்ச்சி சார்ந்த அரசியலாக மாற்றுவோம் என்ற அடிப்படையில் நான் முன்னிறுத்துகின்றேன் என்ற ஒரு கருத்தையும் அண்ணாமலை சொல்லியிருக்கின்றார். எனவே அவர் இனி வரக்கூடிய நாட்களில் அது தொடர்பாக பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கிக் கொள்வார் என்று எதிர்பார்க்க முடிகின்றது. அது மட்டுமல்லாமல் பாஜகவிற்கு தனித்து எந்த ஒரு முக்கியத்துவத்தையும் தான் தரவில்லை என்பதையும் தன்னுடைய செய்தியின் மூலமாக மறைமுகமாக உணர்த்தி இருக்கின்றார் அண்ணாமலை. பாஜக தனக்கு எப்படி திமுக எப்படி ஒரு கட்சியோ, அதிமுக எப்படி ஒரு கட்சியோ, தமிழக வெற்றி கழகம் போன்ற கட்சிகள் எல்லாம் எப்படி ஒரு அரசியல் கட்சியாக இருக்கின்றனவோ அந்த வரிசையில் தான் பாரதிய ஜனதா கட்சியும் தனக்கு ஒரு கட்சி என்று சொல்லி இருக்கின்றார். இதன் மூலமாக தனிப்பட்ட முறையிலே பாஜகவோடு நட்புறவு கொண்டு தனித்த ஒரு அரசியல் இயக்கமாக செயல்பட போவதில்லை என்பதையும் அவர் கூறியிருக்கின்றார். எனவே தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக, தமிழகத்தினுடைய நலனுக்காக முழுக்க தொழில்நுட்ப அறிவு சார்ந்த இளைஞர்களை கொண்டு இளைஞர்களுடைய தேவை என்னவாக இருக்கின்றது,
யூரோப்பியன் கண்ட்ரிஸ் என்று அதையெல்லாம் சுட்டிக்காட்டியிருந்தார். ஐரோப்பிய நாடுகளுக்கு எல்லாம் பலரும் இன்று செல்லுகின்றார்கள். ஐரோப்பிய நாடுகளில் நடக்கக்கூடிய அரசியல் மாற்றத்தை எல்லாம் அவர்கள் பார்க்கின்றார்கள். எனவே உடனடியாக ஒரு மாற்றம் வேண்டும் என்கின்ற ஒரு தேடுதல் இளைஞர்களுக்கு இடையே இருக்கின்றது. இந்த ஒரு சூழ்நிலையிலே என்னால் பாஜகவிலே தொடர்ந்து பயணம் செய்ய முடியாது. அதன் காரணமாகத்தான் ஒரு 18 மாதமாகவே நான் விலகுவதற்கு தயாராகிவிட்டேன், பாஜகவிலிருந்து விலகிச் செல்ல நான் தயாராகிவிட்டேன் என்பதை தேசிய தலைமைக்கு உணர்த்தி கொண்டே இருந்தேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.